ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான குட் பை ட்ராகன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் கொஞ்சம் வர்த்தியாக தான் இருக்கும், பட் ஃபைட் சீன் எதையும் எதிர்பார்க்காதீங்க. சீசன் 2 பற்றி நான் வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் பை ட்ராகன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. ஸோ இப்போ அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. காமிச்சது எனக்கு ஒரு மோசமான கனவு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹீரோனை கொண்டு அப்புறமா நீ பாட்டு எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டேன், இப்போ என்னடானா ரீஇன்கர்னேட் ஆகி பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கா, அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு வா சொல்லவும், நான் ஹியூமன் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு ரீசன் கிடைச்சிடுச்சு, எனக்கும் வாழணுங்கிற ஆசை வந்துருச்சு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் விட்டு கொடுக்குறதா இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கால்வேத் கேட்கவும், என் ஹியூமன் லைஃபை நான் என் விருப்பப்படி வாழவன் என் டிராகன் சோல் மேலே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நீ காமிச்ச அந்த மோசமான கடவுள்லாம் என் லைஃபை என்ன விட்டு கொடுக்க வச்சிடாத நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படியா அதையோ பாத்திரலான்னு சொல்லி நம்ம ஹீரோ டிராகனா இருக்கும் போது இருந்த ஒரு எதிரியாவா கிரியேட் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அதை அசால்ட்டா டெஸ்ட்ராய் பண்றான். இதுக்கு மலையும் கேம நான் விளையாட முடியாதுன்னு அவளை அடிக்க நம்ம ஹீரோ போனா, வெயிட் பண்ணு சாரி அப்படின்னு வா கத்துறா. நீ இப்போ தானே ரீபானா, அதுக்குள்ள நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம அழுதுட்டு இருக்கவும், என்னோட இந்த ஸ்ட்ரென்த் இந்த லைஃப்ல மட்டும்தான் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ அப்படின்னா ஈவன் நம்ம ஹீரோ இந்த லைஃப்ல செத்தாலும் திரும்பவும் நம்ம ஹீரோ ரீபான் ஆவான். ஆனா அவனோட சோல் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காது. அப்படின்னா அந்த ஃபாலன் காட் ஆஃப் கர்ஸ் ரீஇன்கார்னேஷன் கர்ஸ்ல போட்டு விட்டாலான்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்டு நீ சந்தோஷப்படுவன்ல நம்ம ஹீரோ கேட்கவும், என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் எப்படி நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு கால்வேத் கேட்கவும், அதுவும் ஒரு வகையில உண்மைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி அப்புறமா அவன் கூட வந்து விளையாடுறேன் அப்படின்னு வா கிளம்பிருத்தா. இப்போ எல்லாமே ரியாலிட்டிக்கு வந்துருது. நம்ம ஹீரோவோ கண் முழிக்கிறான். செலினா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வெளியே தான் இருக்கிறா. செலினா நீ மான்ஸ்டர் பார்த்தா என்ன பண்ணுவேன்னு கேட்கவும், கோர்ஸையை யூஸ் பண்ணி அதோட வீட்டுக்கே திரும்ப அனுப்பிடுவேன், தேவையில்லாம ஃபைட் பண்ணக்கூடாதுல்லன்னு வா சொல்லவும், உண்மையிலேயே இது ரியாலிட்டி தான் நம்ம ஹீரோ சிரிக்கிறான். கிறிஸ் நான் அகாடமிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன திடீர்னு இந்த முடிவு அப்படின்னு கிறிஸ்டினா கேட்கவும், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதுல இந்த வில்லேஜை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க, என்னால இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அப்பதான் டென்சல் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நான் அதை பிரிஞ்சு போனாதான் முடியும் நம்ம ஹீரோ சொல்லவும், சரி உன்னோட அட்மிஷன் பத்தி நான் ஹெட் மாஸ்டர் ஒலிவியா கிட்ட பேசுறேன் அப்படின்னு கிறிஸ்டினா சொல்றா. பட் நம்ம ஹீரோ அகாடமி போறதை யோசிச்சு செலினா தான் இங்க ரொம்பவே சோகமா இருக்கிறா. நானும் நீ ஒன்னா அகாடமியில படிக்க போறோம் சூப்பர்னு கிறிஸ்டினா ரொம்ப ஹாப்பியா இருக்கா. ஃபைனலி நீ இந்த டெசிஷனை மேக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஹீரோவை ஹாப்பியா வழி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவை வரன் வில்லேஜ்ல இருந்து கிளம்பி இப்ப அகாடமியோட டெஸ்ட்ல போய் கலந்துக்கிட்டு, அட என்னப்பா டோலன் இதெல்லாம் எல்கேஜி பசங்களுக்குள்ள எக்ஸாம் மாதிரி இருக்கு, கால்வித் அந்த இடத்துல சோல் ஃபார்ம்ல இருக்கா. சோ நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுமா. நம்ம ஹீரோ ஃபாஸ்டா முடிச்சிட்டான், என்ன தூங்கிட்டு இருக்கியான்னு கேட்கவும், நான் மெடிடேட் பண்றான்னு நம்ம ஹீரோ சொன்னா. அங்க இருக்கிற டீச்சரோ எக்ஸாம் முடிச்சுட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா தூங்குறியா, எத்த வேஸ்ட் பண்ண தேவையில்ல, பேப்பரை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. டோலன் இந்நேரம் அவனோட எக்ஸாம் எழுதிட்டு இருப்பான். வில்லேஜ்ல ஹண்டர்ஸ் எல்லாம் காட்டுக்கு போகும்போது பேசிட்டு இருக்காங்க. இதுல இந்த ஆரிக்கும் நம்ம ஹீரோ இல்லாதது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. டோலன் வந்தாவாச்சு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீ யூஸ்லெஸ்ன்னு சொல்லவும், ஆரிக்கும் அவனுக்கும் சண்டை வந்தா, காட்டுக்குள்ள இருந்து கத்தாதீங்க மான்ஸ்டர் வந்துடும் பாலன் சொல்றான். மான்ஸ்டர் வந்துச்சா இருங்க அட்டாக் பண்றேன்னு சரி நான் அட்டாக் பண்றேன், மான்ஸ்டர் எதுவும் வரல வெயிட் பண்ணு பாலன் கத்துறான். அதுக்குள்ள அவ அட்டாக் பண்ணிருத்தா. இப்ப எல்லார்கிட்டயும் அவ சாரி கேட்கறா. டோலன் இல்லாததுனால செலினா எப்படி இருக்காளோ அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க. அவ மட்டும் இல்ல நிறைய பேருக்கு டோலன் போனது கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு ஆரி சொல்றா. அப்படின்னா பசாம செலினாவையும் அந்த மேஜிக் அகாடமிக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானு கேட்கவும், இவ ஒரு மான்ஸ்டர், அவ டவுனுக்கு போனப்ப என்ன நடந்ததுன்னு கேட்கலையா அப்படின்னு ஆரி சொல்றா. நம்ம ஹீரோ வந்து இந்த ஊரோட லாங்குவேஜை கற்றுக் கொடுத்ததுனால செலினா இப்போ ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கா. அது ஒரு சாதாரண பிக்சர் புக் தான். நம்ம ஹீரோ அகாடமிக்கு போவான், அந்த இடத்துலயே அப்படியே தங்கிடுவான், திரும்ப இந்த வில்லேஜுக்கு வருவானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ கூட செலினாவா அகாடமி போகலாம், பட் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கும் சேர்ந்துதான் பிரச்சனை வரும். என் ஹஸ்பண்டை தேடுற ஜர்னியை கண்டினியூ பண்ண வேண்டியதான். லாமியாவோட ட்ரெடிஷன் படி ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணி அவங்க வில்லேஜ்க்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கும் போது பிக்சர் புக்ல அந்த மான்ஸ்டர் கூடயே ஒரு சின்ன பையன் ஃப்ரெண்ட் ஆகுறான். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ கூட இருந்தாலும் நம்ம யோசிக்கிறா. இப்பதான் எனக்கு புரியுது இந்த ஃபீலிங்க்கு பேர் தான் லவ்வா. நான் டோலனியே பசாம கல்யாணம் பண்ணா, ஆனா என் வில்லேஜ்க்கு அவரை கூட்டிட்டு போக முடியாது, அவருக்கு வெரன் வில்லேஜ் தான் ரொம்ப பிடிக்கும், பட் அவர் கூட நான் லைஃப்ல இருந்தா ரொம்பவே ஹாப்பியா இருப்பேன். லைஃப்ங்கிறது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறது கிடையாதுல்ல, இந்த வரன் வில்லேஜ்ல நான் நிறைய என்ஜாய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் எதையோ யோசிக்கிறா. இப்போ நைட் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு டென்சல் அந்த இடத்துக்கு வரான். நீயும் ஒரு ஸ்டூடெண்ட் ஆயிட்டியான்னு கேட்கவும், இன்னும் ரிசல்ட்டே வரல நாளைக்கு தான் வரும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு டென்சல் கிட்ட நம்ம ஹீரோ எதையோ கேட்கறான். அடுத்த நாள் நேரா செலினாவோட வீட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வேலையா போய் பார்த்தா செலினா வீட்டுல இல்ல, பட் ஒரு லெட்டர் அந்த இடத்துல இருக்கு. 2 villagers 2 டோலன் அப்படின்னு சொல்லி 2 லெட்டர் இருக்கு. ஹலோ டோலன், இந்த லெட்டரை நீங்க படிக்கும் போது நான் அங்க இருக்க மாட்டேன், உங்கள்கிட்ட சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டேன், அதுக்கு சாரி. கண்டிப்பா உங்க எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நான் திரும்பவும் என்னோட ஹஸ்பண்டை தேடுற அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு அவன் லெட்டரை படிச்சுட்டு நம்ம ஹீரோ கண் கலங்கிக்கிட்டே ஓட ஆரம்பிக்கிறான். எனக்காக நீங்க செஞ்ச எல்லாத்துக்குமே ரொம்பவோ தேங்க்ஸ் டோலன், அதுக்காக தான் அந்த லெட்டரை நான் விட்டுட்டு போறேன், ரன் வில்லேஜ்ல நான் அவங்க கூட இருந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கு. செலினா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப டிராகன் ஃபார்ம்ல பறந்து ஃபாஸ்டா இவ்வளவு தேடி வந்துட்டு இருக்கான். செலினா இப்போ ஒரு இடத்துல சோகமா படுத்துட்டு
பார்க்கவும் மேலே ஒரு டிராகன் பறந்து போகுது. அது என்னது இப்படி ஒன்று நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி செலினா பயந்து ஒளிஞ்சுக்கிறா. ஒருவேளை டீமனா இருக்குமா, போர்ட்டல்ல க்ளோஸ் பண்ணிட்டோமே நவா யோசிச்சா. செலினா நம்ம ஹீரோ வரவா நவா கத்திருந்தா. லெட்டர் அப்படி எழுதி வச்சுட்டு திரும்ப இப்படி மீட் பண்ணிட்டோமே நவா கொஞ்சம் வெக்கப்படுறா. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் மீட் பண்ண அந்த லேக் கிட்ட இவங்க வராங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மீட் பண்ணோம், பட் ஏதோ பல நாட்கள் ஆன மாதிரி இருக்குல்ல. செலினா அங்க பாரு நம்ம ஹீரோ காமிக்கிறான். மின்மினி பூச்சிகள் பறக்குது. லிசர்ட்ஸ் ஏன் இன்னும் திரும்ப வரலன்னு பார்க்கவும் இந்த லேக் கிளீன் ஆயிடுச்சுதான், பட் திரும்ப வரதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம மீட் பண்ணி சில மாசம் தான் இருக்கும், பட் நிறைய மெமரிஸை மேக் பண்ணிட்டோம்ல. என் லைஃப்ல அதை எப்பவும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். நான் அகாடமி போறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே ஒரு வார்த்தை கேட்டிருந்திருக்கணும். சாரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானும் வில்லேஜை விட்டு வந்ததுக்கு சாரின்னு சொல்றா. நான் அங்க இருந்த ப்ரொஃபசர் கிட்ட கேட்டேன், உன்னையவும் அவங்க அகாடமிக்கு கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டாங்க. கூட்டிட்டு வரதா இருந்தா அது கூட ஒரு பேக்ட போட்டுக்கிடணும். ஸோ நீயும் என் கூட வாரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா நான் ஒரு மான்ஸ்டர், நான் உங்க கூட வந்தோம்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைக்க மாட்டாங்க, அங்க இருக்கிற யாரும் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு பேசி இருக்கும்போது ஸ்லிப் ஆகி தண்ணியில விழுவும். நம்ம ஹீரோவோ தண்ணிக்குள்ள வந்துருதா. நீங்க ஒரு பவர்ஃபுல்லான மேஜா இருப்பீங்க, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், உங்களுக்கு பவர் வேணும், பட் நான் அவங்க கூட இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவோம். என்னாலும் பரவாயில்ல, நீ என் கூட வரணும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அதான் நீ என் கூட இருக்கியே, உன் கூட சேர்ந்து தான் என்னோட புது லைஃப் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓகே அப்படின்னு செலினாவும் நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. அகாடமிக்குள்ள மான்ஸ்டர் கூட்டிட்டு போனோம்னா பேக்ட போடணும் அப்படிங்கிறதுனால இவன் நம்ம ஹீரோ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டான். ஸோ செலினா கூட நம்ம ஹீரோ பேக்ட போட்டுக்கிறான். நானும் டோலனும் இப்போ கனெக்ட் ஆயிருக்கோம், இதுதான் அதுக்கு ஆதாரமா அப்படின்னு சொல்லி செலினா கொஞ்சம் வெக்கப்படுறா. டோலனையும் செலினாவையும் நீ தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி வில்லேஜ் சீஃப் வந்து கிறிஸ்டினா கிட்ட சொல்றாரு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லா இரு, பிஸ்கட்லாம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டாதான் நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. இப்போ நான் டோலனை உனக்கு விட்டு கொடுக்குறேன், பட் அடுத்த வருஷமே நானும் அகாடமி வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஆரி சொல்றா. எல்லாரும் என்ன வழி அனுப்ப வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ வண்டியும் அந்த இடத்துல இருந்து கிளம்புது. நான் சீக்கிரமே திரும்ப வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே போறேன். இந்த வெரான் வில்லேஜை விட்டு போகிறதுல நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அகாடமி நல்லா இருக்கும், எதை பற்றியோ கவலைப்படாதீங்கன்னு கிறிஸ்டினா சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். யாராச்சும் பிரச்சனை பண்ணால் ஏன்ட்ட சொல்லுங்கள், இந்த சீனியர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கிறிஸ்டினா சொல்கிறேன். நானும் டோலனும் எப்பவும் ஒன்றா இருப்போம், கிட்டத்தட்ட லவ்வர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு என்னோட இந்த புது லைஃபை கூட ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறேன் நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு டெக்னிக்கலி யோசிச்சு பார்த்தா அவர் பண்ணது ஒன்றும் லவ் ப்ரப்போசல் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சோகமாகறா. சரி நான் உனக்கு விருப்பம் இருந்தா அவன் லாமியா வில்லேஜ்க்கு என்ன ஒரு நாள் கூட்டிகிட்டு போறியான்னு கேட்கவோ கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். எல்லாரும் இப்போ அகாடமிக்கு போகிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி சீசன் 2 ரிலீஸ் ஆகிற மாதிரி இன்னும் எந்த நியூஸும் வரல அப்படின்னாலுமே மாங்காவை நான் கொஞ்சம் லைட்டாக ரீட் பண்ணதில் இந்த சீசன் 1ல் நம்ம ஹீரோவோட பவர்ஸ் ரொம்ப கம்மியாக காமிச்சிருக்காங்க. மாங்காவில் போக போக கதை இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ சீசன் 2 சீசன் 3லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.